மக்களே, சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாவே எல்லாமே இந்த போர் பதற்றம், மிசைல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதில் போனாலுமே சரி. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேல் யுஎஸ் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க, ஈரானும் திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. அதனுடைய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நம்மளும் அந்த 1 லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கை நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்கும் உங்களோட உதவியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாரும் ஒரு சடனாக ஒரு போரை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். பட் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு பகை எப்படா வெடிக்கும்னு காத்துட்டு இருந்தது தான் இப்போ வெடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யுஎஸுக்கும் ஈரானுக்குமே செட் ஆகலை. ஏன்னா அப்போ யூஎஸும் ஈரானோட கவர்மெண்ட்டும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரியாக தான் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. 2 பேருமே ஒற்றுமையாக இருந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு புது கவர்மெண்ட், யூஎஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு புது கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு நட்பு முறியுது ஈரானுக்கும் யுஎஸுக்கும். அந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருது. சரி, இப்போ சடனாக ஏன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரிஸ் இருக்கு. அதில் யார்னா லெபனான், சிரியா, இஸ்ரேல், ஜார்டன், சவுதி, ஏமன், அப்புறம் ஓமன், பஹ்ரைன், கோட்டர், யுஏஇ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈராக் அண்ட் ஈரான், அப்புறம் குவைத். இந்த 13 கண்ட்ரிஸ் இருக்கு. அதில் ஒரு கண்ட்ரி தான் என்னது, இஸ்ரேல். ஓகே, இந்த இஸ்ரேல் தான் அந்த டிஃபென்ஸ் வைஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரிஸ். அந்த மிடில் ஈஸ்ட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் வச்சிருக்கிறதுனா இஸ்ரேல். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு ரெடி பண்ணுறாங்க, அணுசக்தியை உருவாக்குறாங்கன்ற மாதிரி இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, யூஎஸும் இஸ்ரேலும் 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புன்ற மாதிரி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக. எப்படி இந்த அணுசக்திலாம் நீங்கள் உருவாக்கக்கூடாது, ஏன்னா அந்த அணுசக்தி உருவாக்கிட்டு ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும், ஒரு கண்ட்ரியாக இருந்தால் அந்த ஒரு அணுசக்தியை எடுத்துகிட்டு போய் ஒரு கண்ட்ரியில் போட்டால் ஒரு பெரிய பாதிப்பும் பல பேரோட உயிர்களை வாங்க அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் அந்த அணுசக்தி. அதை நீங்கள் உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் எதிர்க்கிறாங்க. யூஎஸும் இஸ்ரேலும் எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஈரானே நாங்கள் அப்பெல்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க இது பண்ணுறாங்களே தாண்டி அதுக்கான வேலையை ஈரானில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஈரானில் உட்காந்துட்டு அந்த அணுசக்தி உருவாக்குறதுக்கான வேலைகளையும் அதுக்கான சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் நாங்கள் கேட்டால் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அணுசக்திலாம் உருவாக்கிட்டா நாட்டுக்கு வந்து செக்யூரிட்டி கிடையாது, த்ரெட்டாக இருக்கும் பல பேருக்கு, அதனால் உருவாக்கக்கூடாதுன்ற மாதிரி யூஎஸும் இஸ்ரேலும் எதிர்க்கிறாங்க. ஓகே, இதில் பல கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு வாட்டி வந்து ஓமனும் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, நடுநிலையாக உட்காந்துக்கிட்டு யூஎஸையும் இஸ்ரேல் இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஈரான் கூட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து நாங்களாம் அதெல்லாம் பண்ணல, கொஞ்சம் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஏதோ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஓகே, 3 கட்ட பேச்சுவார்த்தையுமே நடக்கலை, சரிப்பட்டு வரல. எப்படி 3 கட்ட பேச்சுவார்த்தையும் நடக்கலை, சரிப்பட்டு வரல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் சடனாக ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, பிரசிடென்ட் ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடென்ட், அவர் வந்து ஒரு நேர்காணலில் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த சொல்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈரான் மேலே. கிட்டத்தட்ட பிப்ரவரி 28ஆம் தேதி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈரான் மேலே. ஏன்னா பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல, ஸோ இது வந்து ஒரு த்ரெட்டாக இருக்காங்க, திரும்ப நாங்கள் அட்டாக் பண்ணுறோன்ற மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்து பக்காவாக ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக ஈரானோட ஒரு மிகப்பெரிய லீடர் யாருன்னா கீமானி. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 40 வருஷமாக ஒரு பயங்கரமான ஒரு லீடராக அந்த இடத்துல திகழ்ந்திருக்கிறார். இப்போ அதில் பிரசிடென்ட்டு ஒரு பக்கம் ஈரானோட பிரசிடென்ட்டை விட ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்னா அவர் தான். சுப்ரீம் லீடர் அப்படின்ற ஒரு பெரிய பதவியே இருக்குது. ஓகே, அவர் தான் ஒரு பெரிய ஆளுமை. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ரேஷனை முடிக்கணும்னா அங்கே இருக்கிற அந்த டாப் லீடரை காலி பண்ணணும், காலி பண்ணாதான் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி இஸ்ரேலும் யூஎஸும் பயங்கரமான திட்டமிடல் போட்டிருக்காங்க. ஓகே, பயங்கரமான ஒரு திட்டமிடல், பக்காவான ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி எப்போ அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்க யூஎஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா சரௌண்டிங்ஸில் இருக்கிறது தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஹவர்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும், இங்கேருந்து சட்டுன்னு போயிடலாம். பட் யூஎஸ் நம்ம இங்கே இருக்கோம்னா யூஎஸ் இந்த பக்கம் இருக்கும், டோட்டலி ஆப்போசிட் சர்க்கிள் இருக்காங்க. அங்கே இருந்த யூஎஸோட ஆர்மி பேசஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை கடல் வழியாக எடுத்துன்னு வந்து ஈரான் சரௌண்டிங்ஸில் நிற்க வச்சுருக்காங்க.
ஸோ யூஎஸ் அந்த சைடில் இருந்து வந்து ஈரானோட சரௌண்டிங்ஸு அவங்க எங்கேருந்து அட்டாக் பண்ண வாட்டமாக இருக்கும்ன்ற மாதிரி அந்த சரௌண்டிங்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கூட இஸ்ரேலோட ஹெல்ப்புமே இருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக கீமானியை காலி பண்ணணுன்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்கெட்சு போட்டு பிப்ரவரி 28 காலையில் 9:27 அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய இடம் கரெக்டாக அவர் தங்கியிருக்க வீடை நோக்கி பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு கண்டினியூஸாக. ஸோ ஒரு பக்கம் கடல் வழியோட யூஎஸோட ஹெல்ப்பு, வான் வழியில் இஸ்ரேலோட, ரெண்டுமே பக்காவாக ஸ்கெட்சு போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டாக் பண்ணதில் ஃபஸ்ட்டே வந்து கீமானி காலி பண்ணியிருக்காங்க. கீமானி, அவருடைய மருமக பிள்ளை, அவங்களோட பொண்ணுன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலி, ஸோ அவங்க குடும்பத்தையே தரமட்டமாக காலி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மிசைல்ஸ்லாம் போட்டு. இதை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை யார் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து. எப்படி இஸ்ரேல் தரப்புல இருக்கிற ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது, நாங்கள் கீமானியை காலி பண்ணிட்டோம், அவரை கொன்னுட்டோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. பட் ஈரான் தரப்புல இருந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷனுமே வரல. அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ட்ரம்ப்புமே அடுத்த வீடியோ விடுறாரு, அடுத்த வந்து ட்வீட் போடுறாரு. இப்படி அடுத்த ட்வீட் போடுறாரு, ட்வீட் இல்லை அது அவருடைய பதிவு போட்டு ஈவில காலி பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கமெண்ட்டை போடுறாரு. இதுக்கப்புறம் ஈரான்ல இருக்கிற ஆர்மி மெம்பர்ஸும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் திரும்ப ஃபைட் பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக டைரக்டாக அந்த ஆர்மிக்கு, ஈரானோட ஆர்மிக்கும் ஈரானுடைய அந்த பீப்புள்ஸுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாரு. குறிப்பாக ஈரானோட பீப்புள்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் டேக் யுவர் கவர்மெண்ட், இட் வில் யுவர்ஸ் டு டேக், இப்போ நீங்கள் தான் அதை எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க, அதுதான் நல்லதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட ஆரம்பிச்சிடுறாரு. காலி பண்ணிட்டு அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்மிக்கும் சரி மக்களுக்கும் சரி சில பல விஷயங்கள்லாம் சொல்லிடுறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் கீமானி இறந்ததை தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு வேவ்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு நியூஸாக ஃப்ளாஷ் ஆகுது. அதில் கீமானியோட இறப்பு வந்து பல பேருக்கு வந்து செலிப்ரேஷனாகவும் இருக்குது, பல பேருக்கு துக்கமாக இருக்குது, ஒரு மிக்சடு எமோஷன்ஸாக இருக்குது. ஏன்னா அவரை வந்து அவங்க நாட்டிலேயே பாதி பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, பாதி பேர் வருத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நம்மளாலையும் பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒரு நியூஸ் பரவல வேற மாதிரி நடக்குது. ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக நடக்குது. இதை உடனே என்ன பண்ணுறாங்க, 2 ஆப்ரேஷன். இதுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எவிக் ஃபியூரி அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்போட ஆப்ரேஷன். இன்னொரு பக்கம் லயன்ஸ் ரோர், ஆப்ரேஷன் லயன்ஸ் ரோர்ன்றது இஸ்ரேலோட ஆப்ரேஷன். என்ன, அந்த நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கக்கூடாது, அதுக்கு ஒரு தலைமை தாங்குற அந்த சுப்ரீம் லீடரை காலி பண்ணுன்ற மாதிரி 2 பேரையும் காலி பண்ணிட்டு அவங்க ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வாங்கின ஈரான் சும்மா இருப்புமா? ஸோ எங்கள் ஒரு மெயின் லீடரே இது பண்ணிட்டீங்க, நாங்களும் ரிட்டனாக உங்களுக்கு ரிவெஞ்ச் மிஷன் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி, நாங்களும் ரிவெஞ்ச் கொடுப்போன்ற மாதிரி அவங்களும் ஒரு ஆப்ரேஷனை அறிவிக்கிறாங்க. இவர் இறந்ததை முன்னிட்டு கிட்டத்தட்ட 7 நாள் அங்கே வந்து விடுமுறையும் 40 நாள் அந்த துக்க அனுசரிப்பு, அந்த 40 நாள் இதில் குறிப்பாக அவருடைய பாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற கூட்டங்களும் சரி, அவரை இது பண்ணுறதும் சரி, ஒரு கண்ணீர் மல்க பல காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா இவர் இறந்ததை நோக்கி பல நாடுகள்லையும் பல இடத்துலையும் போராட்டங்கள் நடப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்தியாவிலுமே குறிப்பாக வந்து இப்படிலாம் நடந்திருக்க கூடாதுன்ற மாதிரி நார்த் சைடில் ஒரு சில இடங்கள் போராட்டங்கள் நடப்பதை விஷுவல்ஸையுமே நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கல்ல ஈரான், அதில் குறிப்பாக வந்து ஒரு பள்ளி வளாகத்தை தாக்கியிருக்காங்க. அதில் நியர்லி வந்து நம்ம கவுண்ட் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, 150 to 165. அந்த பேசிஸில் பள்ளியில் இருந்த மாணவர்களும் மாணவிகளும், லேடிஸ் தான் சொல்கிறாங்க, மாணவிகளும் அங்கே வேலை செஞ்ச ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இறந்துருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வருது. ஸோ இதில் ஆப்ரேஷன் அட்டாக் பண்ணுறதுல பொதுமக்களுக்கான பாதிப்புகளும் ஹெவியாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். அடுத்து ஸோ நீ எங்களை அட்டாக் பண்ணிட்டீங்க, நாங்களும் ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி இஸ்ரேல் இப்போ என்ன ஈரான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் ரொம்ப அந்த சைடில் இருக்காங்க. யூஎஸ்ஸை நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. எப்படி யூஎஸ்ஸை நம்மளால் அட்டாக் பண்ண முடியாத அந்த அளவுக்கு மிசைல் ட்ராவல் ஆகுமான்ற மாதிரி ஈரானுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, சரி நமக்கு சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ், என்னது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் யூஎஸோட இதில் யூஎஸுக்கு இடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் யூஎஸோட அந்த ஆர்மி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி இடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தரைமட்டமாக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லா கண்ட்ரியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈரான். அதில் தான் துபாயில் அந்த ஹோட்டலில் போய் விழுந்ததாக இருக்கட்டும், அங்கே துபாய் ஏர்போர்ட்டில் இருந்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி பல இடங்களில் போயிட்டு
அந்த தாக்குதலை பார்க்க முடியுது. அதில் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்கன்றது பார்க்கும்போது இது எங்கே போகுதுன்னு தெரில. அந்த அளவுக்கு தீவிரமாக ஆகி போய் கொண்டிருக்கிறது இந்த சண்டை காட்சிகள். ஓகே, இதில் இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு நியூஸை பார்த்துருந்தேன். இதில் குறிப்பாக வந்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் இருக்கார் இல்லையா, பெஞ்சமின், அந்த பிரதமரோட அலுவலகத்தையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் இப்போ என்ன நிலமையில இருக்காருன்ற அப்டேட் வரல. பட் நாங்கள் அதில் அட்டாக் பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் நிறைய டேமேஜஸ் நடந்திருக்குது அப்படின்றது தற்போதைய நிலவரமாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் போது இதில் நாங்களும் சண்டை செய்வோம், நாங்களும் சண்டைக்கு போவோன்ற மாதிரி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானை போய் அட்டாக் பண்ணுறதும் அவங்களும் ரிட்டர்ன் கொடுக்குறதும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சுற்றி ஒரு போர்க்களமாக நடந்துட்டு இருக்கு. இதில் போகிற போக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி சண்டை காட்சிகள்லாம் வர்றதால நமக்கு போக போக நம்மளுடைய பொருளாதாரம் விலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதனால நம்ம இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த சோஷியல் மீடியா போனாவே இந்த போர்க்களம் பிரச்சனை இதெல்லாம் நடக்குது. இதில் நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு புக்கும் அங்கே யுஎஸ் அப்படின்ற கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்கலன்னா எங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டாமினேஷனை செலுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கு பாருங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க அங்கே வந்து இஸ்ரேலோட கை கோத்து ஈரானை பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி அப்படியே தரமாட்டமாக தூக்கியிருக்காங்க. அங்கிருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும்னா யோசிச்சு பார்த்தா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. இதை பற்றின அப்டேட் இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விடைபெறுகிறேன், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் எஸ்.